பொதுவா மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்ல இருக்கும் இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். ஒருவேளை மார்க்கெட் எந்த மூமெண்ட்டுமே இல்லாம சைட்வேஸ்ல இருந்தா நம்ம அப்ப என்ன பண்ணணும்? வாங்க இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். நீங்க நம்ம பேஜுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இல்ல உங்களுக்கு மார்க்கெட் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? என்ன டாபிக்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். நான் உங்க ட்ரேடர் தீனா. பொதுவாவே மார்க்கெட் ட்ரெண்டிங்ல இல்லைன்னு சொன்னா ஆஃப் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகுமா இல்ல நெக்ஸ்ட் டவுன் ட்ரெண்ட்ல போகுமான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் பேர் தான் வந்து சைட்வேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த சைட்வேஸ் வந்து ஒரு ட்ராப். அதனால எப்பயுமே நீங்க சைட்வேஸ்ல முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா சைட்வேஸ் தான் வந்து எமோஷனல் ட்ரேடர்ஸ்க்கான ஒரு பெரிய ட்ராப். அதனால எப்பயுமே சைட்வேஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. எப்பயுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டியில உங்களுக்கு மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா தட்ஸ் நாட் த ரைட் மூமெண்ட் டு என்டர் த ட்ரேட். டிசிப்ளின் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். ட்ரேட் எப்படி பண்ணணும், கன்சிஸ்டன்சி பண்ணணும். ஆனா உண்மையான டிசிப்ளின் நம்ம எப்ப ட்ரேடை எடுக்கக்கூடாதுன்றது தான். எப்பயுமே மார்க்கெட்டோட சைலன்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம ட்ரேட் எடுக்காம நெக்ஸ்ட் ட்ரெண்ட் எப்போ நெக்ஸ்ட் மூவ்ல என்ன ட்ரெண்ட் போகுதுன்னு வெயிட் பண்ணி நம்ம அங்க கரெக்டா நம்ம அப்சர்வ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அது அப் ட்ரெண்ட்ல போகுதா இல்லை உங்களுக்கு பிரேக் அவுட் கிடைக்கலாம், ரிவர்சல் ஆகலாம், பேக் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ சைட்வேஸில் முடிஞ்ச அளவுக்கு காமாக இருங்க, ட்ரேட் எடுக்காதீங்க. செட்டப்க்கு மார்க்கெட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எவ்ரி டைம் இந்த மாதிரி நீங்கள் சைலன்ஸுக்கு சைட்வேஸுக்கு எப்போ மார்க்கெட் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை லாஸ் பண்ணலை, நீங்கள் உங்கள் கேபிட்டலை காப்பாற்றிக்கிறீங்க. எதனாலனா ஒரு பேட் செட்டப்லேருந்து தப்பிச்சுக்கிறீங்க. அதனால் எப்பயுமே மார்க்கெட்டோட செட்டப்புக்கு மார்க்கெட்டோட சைலன்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணுமா, உங்களுக்கு இதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணுமா, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்கள் ட்ரேடர் தீனா, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.